السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. ربي زدني علما رب اشرح لي صدري ويسر لي أمري. اللهم علمني ما ينفعني وانفعني بما علمتني وزدني علما. கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அன்பிற்குரிய சகோதரிகளே சகோதரர்களே, மாணவ மாணவிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு இந்த வகுப்பிலே அருள் புரிய வேண்டும். நாம் கற்கக்கூடிய கல்வியை கொண்டு தக்வாவையும் ஈமானையும் இஹ்லாஸையும் இஸ்திகாமத்தையும் அல்லாஹு தஆலா நமக்கு அதிகப்படுத்த வேண்டும். நாளை மறுமையிலே அல்லாஹ் எந்த மக்களை பொருந்தி கொண்டு சொர்க்கவாசிகளாக ஆக்கினானோ அந்த மக்களில் என்னையும் உங்களையும் நமது சந்ததிகளையும் நமது பெற்றோர்களையும் ஆக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் வேண்டியவனாக, அல்லாஹுடைய இந்த மார்க்கத்திற்காக உழைத்த, அல்லாஹுடைய இந்த மார்க்கத்தை கற்று இந்த மார்க்கத்தை பரப்பிய, அல்லாஹுடைய அடியார்களுக்கும் அல்லாஹுடைய மார்க்கத்திற்கும் சேவை செய்த முஸ்லிமான மூமினான எல்லா மன்னர்கள், அரசர்கள், மக்கள் அனைவருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய விசேஷமான பாவ மன்னிப்பையும் அருளையும் கருணையையும் சொர்க்க வாழ்க்கையையும் தந்தருள வேண்டும் என்றும் அல்லாஹ்விடத்தில் வேண்டியவனாக இந்த வகுப்பை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய எல்லா பிரார்த்தனைகளையும் ஏற்று அருள் புரிவானாக. ஆமீன். அல்லாஹும்ம யஸ்ஸிர். அல்ஹம்துலில்லாஹ். சூரத்துல் லுஹாவுடைய அமர்வை நாம் நிறைவு செய்தோம். சூரத்துல் லுஹாவுடைய விளக்கங்களை அல்ஹம்துலில்லாஹ் தஃப்சீரு தபரியிலிருந்தும் இப்னு கசீரிலிருந்தும் குருத்துபியிலிருந்தும் நாம் பார்த்தோம். ஏறக்குறைய 11 அமர்வுகளிலே இந்த 11 வசனங்களுக்குண்டான நாம் விளக்கங்களை இமாம்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்பதை பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் எப்போதும் போல சூரா முடிந்தவுடன் அந்த சூறாவை பற்றிய செய்திகளை தொகுத்து நாம் படிப்பது போன்று இன்ஷா அல்லாஹ் இந்த சூரத்துல் லுஹாவிற்கும் நாம் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். ஏற்கனவே உங்களுக்கு சூரா நபா, சூரா நாசிஆத், அதுபோன்று சூரா அபஸ ஆகிய சூறாக்களுக்கு அல்ஹம்துலில்லாஹ் இப்பொழுது நாம் உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த ஒரு வரிசை அமைப்பிலே நோட்ஸுகளை, குறிப்புகளை தயார் செய்து அனுப்பியிருக்கிறோம். அநேகமாக எல்லோரும் பார்த்திருப்பீர்கள், எல்லோருக்கும் கிடைத்திருக்கும் என்று நினைக்கிறேன். யாருக்காவது கிடைக்கவில்லை என்றால் சொல்லுங்கள், திரும்ப நான் அனுப்புகிறேன் இன்ஷா அல்லாஹ். இந்த குறிப்பாக 6 பகுதிகளாக நம்ம சூரா துஹாவை எடுத்துக்கொள்வோம். முதலாவது சூறாவுடைய தமிழாக்கம், அதை நம்ம ஏற்கனவே தஃப்சீர் பார்க்கும்போது பார்த்தோம். இரண்டாவது பெயர் மற்றும் சூறாவுடைய அறிமுகம். இன்ஷா அல்லாஹ் நம்ம நேராக அதுக்கு போயிடுவோம். அத்தியாயம் 93 அல் துஹா. இதனுடைய பொருளை நாம் பார்த்தோம். பகல் என்றும் சொல்லலாம் அல்லது முற்பகல் என்றும் சொல்லலாம். ஹைர். இது மக்காவில் இறக்கப்பட்ட அத்தியாயம். 11வது அத்தியாயமாக இறக்கப்பட்டது. வசனங்கள் 11 வசனங்கள் இருக்கின்றன. கவனிங்க, இதன் முதல் வசனத்தில் உள்ள சொல்லை கொண்டே இதற்கு சூரா அல் துஹா என்று அல்லது சூரா வல் துஹா என்று அழைக்கப்படுகிறது. இந்த சூராவுக்கு 2 பெயர்கள். ஒன்று சூரா அல் துஹா அல்லது சூரா வல் துஹா. இது குர்ஆன் விரிவுரையாளர்களின் யோகோபித்த முடிவின்படி மக்கியா, அதாவது மக்காவில் அருளப்பட்டதாகும். இந்த சூறாவில் 11 வசனங்கள் இருக்கின்றன. இது இறக்கப்பட்ட வரிசைப்படி 11வது அத்தியாயமாகும். அதாவது சூரா அல் ஃபஜ்ருக்கு பின்னர், சூரா அலம் நஷ்ரஹ்விற்கு பின்னர் இது இறக்கப்பட்டதாகும். அப்போ 11வது அத்தியாயமாக இது இறக்கப்பட்டிருக்கிறது என்றால் மக்காவுடைய ரொம்ப ஆரம்ப காலத்தில், மக்காவில் தாவா பணியினுடைய ரொம்ப ஆரம்ப காலத்தில் இது இறக்கப்பட்டிருக்க வேண்டும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். சரியா? ஏன் மக்காவில் இருக்கும் பொழுது 13 ஆண்டுகளில் 80க்கும் மேற்பட்ட அத்தியாயங்கள் இறக்கப்பட்டன. அதில்
இந்த சூரா அல்-துஹா என்பது 11வது அத்தியாயம் என்றால் கண்டிப்பாக ஆரம்பமாக இறக்கப்பட்ட அந்த முதல் 3 ஆண்டுகளுக்குள் இறக்கப்பட்ட ஒரு முக்கியமான சூரா என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். கவனிங்க, அதாவது சூரா வல் ஃபஜ்ரி வலையாலின் அஷர் என்ற சூராவுக்கு பின்னாடி, அதே போல சூரா அலம் நஷ்ரஹுக்கு முன்னாடி இந்த சூரா இறக்கப்பட்டது. இதில் 40 சொற்களும் கலிமாத், அதே போல 164 எழுத்துக்களும் இருக்கின்றன. சரி, இப்போ இந்த சூராவுடைய அறிமுகத்தை பார்க்கும் பொழுது ஏற்கனவே நம்ம தஃப்சீர் தபரிலையும் பார்த்தோம், இப்னு கசீர்லையும் பார்த்தோம். பல சம்பவங்களை, அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்பட்ட பல நிகழ்வுகள், அதற்கு பின்னால் இந்த சூரா இறக்கப்பட்டது என்பதாக. அதை நம்ம சுருக்கமாக 2 அறிவிப்புகளை மட்டும் இங்கே பார்ப்போம். ஜுந்துப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வருகை தாமதமானது. ஆக இணை வைப்பவர்கள் முஹம்மது விடப்பட்டு விட்டார், முஹம்மது கைவிடப்பட்டு விட்டார், இனிமே அல்லாஹு தஆலா முஹம்மதுக்கு வஹி இறக்க மாட்டான் என்றெல்லாம் பேசலானார்கள். அப்பொழுது அல்லாஹு தஆலா இந்த சூராவை இறக்கினான். மற்றொரு அறிவிப்பிலே என்ன வருகிறது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுகவீனம் அடைந்தார்கள். அதனால் ஓர் இரவோ அல்லது ஈரிரவுகளோ அல்லது 2 இரவுகளோ இரவில் எழுந்து தொழ முடியவில்லை. அப்போது முஹம்மதே, உன்னை உனது ஷைத்தான் கைவிட்டு விட்டான் என்று நான் கருதுகிறேன் என்று ஒரு பெண் கூறியதை தொடர்ந்து அல்லாஹு தஆலா மறுப்பு தெரிவித்து இந்த சூராவை இறக்கினான். இப்படியாக இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் புகாரி முஸ்லிமிலிருந்து மற்ற ஹதீஸ் நூல்களிலிருந்து அதாவது பல கருத்துக்களை பதிவு செய்கிறாங்க. அதில் முக்கியமாக 2 கருத்துக்கள் மட்டும் நம்ம இந்த இடத்துல பதிவு செஞ்சுருக்கிறோம் குறிப்பில். சரி, அப்போ இந்த சூரா தாவாவுனுடைய மக்கா வாழ்க்கையினுடைய அழைப்பு பணியின் ஆரம்ப காலத்தில் இறக்கப்பட்டது. உங்களுக்கு நல்லா தெரியும், ஆரம்ப காலம் என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் தாவா பணியை வெளிப்படையாக சொல்ல முடியாத காலம். 1, 2, 3 என்பதாக விரல் விட்டு எண்ணக்கூடிய சஹாபாக்கள் தான் இஸ்லாமை ஏற்று வந்து கொண்டிருந்தார்கள். நம்பிக்கைக்குரிய சில தோழர்கள் இஸ்லாமை ஏற்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு தாருல் அர்கமிலே ஒன்று கூடி இஸ்லாமை படித்து கொண்டிருந்தார்கள். இதுதான் தாவாவுடைய ஆரம்ப காலகட்டம். இந்த காலகட்டம் முற்றிலுமாக மறைந்து செயல்பட்ட காலம். யாரையுமே வெளிப்படையாக அழைக்க முடியாது, யாரிடத்திலையும் இஸ்லாமை பற்றி வெளிப்படையாக சொல்ல முடியாது. 2வது, தொழுகை, மற்ற ஏதாவது திக்ரு, துவாக்கள், தவாஃபு போன்ற வணக்கங்களை கூட முஷ்ரிக்குகள் பார்க்கின்ற நிலையில் வெளிப்படையாக செய்ய முடியாத ஒரு இக்கட்டான காலகட்டம் தான் தாவாவுடைய ஆரம்ப காலகட்டம். அந்த காலகட்டத்தில் தான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தித்த சோதனைகள் அதிகம். அதில் குறிப்பாக காஃபிர்களால் அச்சுறுத்தப்பட்டது. நீங்கள் இஸ்லாமை வெளிப்படுத்தி செயல்பட்டால் உங்களுக்கு அதற்குண்டான விலையை நீங்கள் கொடுத்தாக வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்த வரைக்கும் காஃபிர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எச்சரித்திருந்தாலும் கூட, ஆனால் அவர்களுக்கு நேரடியாக தொந்தரவு தருவதற்கு பயந்தார்கள். ஏன் பயந்தார்கள்? அபூ தாலிபுடைய அந்த அரவணைப்பு, அபூ தாலிபுடைய பாதுகாப்பு இருந்ததால். அபூ தாலிப் யாரு? அவர் மக்காவுடைய தலைவராக இருந்தார் அப்துல் முத்தலிபுக்கு பிறகு. அதனால் தங்களுடைய தலைவர் அபூ தாலிப் ஆதரிக்கிறார் என்ற ஒரே காரணத்தினால ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நேரடியாக இன்னல்கள் கொடுக்கப்படாமல் இருந்தன. ஆனால் யாரெல்லாம் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டார்கள் என்று குஃபார்களுக்கு தெரிய வந்ததோ அவர்கள் எவ்வளவுதான் பெரிய பணக்காரராக வசதியுடையவராக இருந்தாலும் குஃபார்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அவருடைய குடும்பத்தாரிடத்திலே சொல்லி அவருக்கு கடுமையான இன்னல்களை, சிரமங்களை, வேதனைகளை கொடுத்து கொண்டிருந்தார்கள். சரியா? அப்போ இந்த காலகட்டத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மன ஆறுதல் ரொம்ப தேவை. அதுவும் குறிப்பாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி வருவது தாமதமாகி அதனால் மன உளைச்சலுக்கு ஆளானது மட்டுமல்ல,
குஃபார்கள் புறத்திலிருந்து நகைப்புக்கும் ஆளாகிவிட்டார்கள். அந்த நேரத்தில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த லுஹாவை இறக்கி நபியை புகழ் என்று புகழ்ந்து நபிக்கு ஆறுதலுக்கு மேலே ஆறுதல் கொடுத்து அவர்களை மன சாந்தப்படுத்தி இந்த தாவா பணியிலே இன்னும் அவர்கள் முன்னேற வேண்டும் என்ற அந்த ஒரு ஊக்குவித்தலை அல்லாஹு தஆலா கொடுத்து அல்லாஹு தஆலா அப்படி அவர்கள் இருந்தால் அவர்களுக்கு என்ன கிடைக்கும், வலல் ஆகிரத்து கைருல்ல கமினல் ஊலா என்ற வெகுமதியின் நற்செய்தியையும் அல்லாஹு தஆலா இந்த சூறாவிலே வைத்தான். சரி, அப்போ இன்னும் பல நிகழ்வுகள் இந்த அத்தியாயம் தொடர்பாக அறிவிக்கப்படுகிறது. மேலதிக விளக்கத்திற்கு வகுப்பை பார்க்கவும் என்று போட்டோம். ஹைர், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அழைப்பு பணியின் ஆரம்ப காலத்தில் இறக்கப்பட்ட ஆறுதல் சூறாக்களில் இதுவும் ஒன்றாகும். தஸ்லியான்னு சொல்லுவாங்க, மனசை சாந்தப்படுத்துறது, ஆறுதல் படுத்துறது. இது ரொம்ப முக்கியமான ஒரு அமல்ங்க. இன்றைய காலத்தில் நாம் வாழக்கூடிய நம்முடைய வாழ்க்கையிலங்க நமக்கு ஆறுதல் சொல்பவர்கள் கிடைக்காததுனாலேயே பலருக்கு மன உளைச்சலும் அதே போல் பலருக்கு பிபியும் அதிகமாகி கடைசியில் ஹார்ட் அட்டாக் வந்துடுது. என்ன, நம்முடைய வாழ்க்கையில் பிள்ளைகள் பெற்றோருக்கு ஆறுதல் சொல்கிறதில்ல, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு ஆறுதல் சொல்கிறதில்ல, மனைவிக்கு கணவன், கணவனுக்கு மனைவி. ஆறுதல்ங்கிற பேச்சுக்கே இங்கே வேலை கிடையாது. அதே போல் நண்பர்கள், உறவுகள், இங்கே ரெண்டு கூட்டம் இருக்குது. ஒரு கூட்டம் என்னன்னு சொன்னால், எவனாவது கஷ்டப்பட மாட்டானா, சிரமப்பட மாட்டானா, அவனை கேலி செய்யலாம், நகைத்து பேசலாம், அவனை பரிகாசம் பண்ணலாம், அவனை போய் அப்படி இருந்த பற்றியா, இப்படி இருந்த பற்றியா, என்ன ஆடு ஆடின பற்றியா அப்படின்னு சொல்லி அவர்களை நகைப்பதற்கு ஒரு கூட்டம் இருக்கும். எரியிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுறதுன்னு சொல்லுவாங்க பாருங்கள் தமிழ்நாட்டில். இந்த தமிழ்நாட்டு மக்கள் எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க உதாரணங்களையும் வைத்திருக்கிறார்கள். அதாவது மனிதர்களுடைய குணம் எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி தங்களுடைய உயர்ந்த குணங்களுக்கு ஏற்ப அவங்க பழமொழி வைப்பாங்க. யாருடைய குணம் மட்டமாக இருக்குமோ அவர்கள் அதற்கேற்ப பழமொழியை வைத்துக்கொள்வாங்க. அந்த அடிப்படையில் தான் நல்ல பழமொழி இருக்குது. ஆனால் பெரும்பாலும் தமிழ்நாட்டு பழமொழியை பார்த்தீர்களே, ஆனால் அதாவது கெட்டதுக்கும் கெட்ட சூழ்நிலைகளுக்கும் ரொம்ப பொருந்தி போகும். சரி, விஷயத்துக்கு வாங்க. என்ன இங்கே பிரச்சனை? இந்த எரியிற நெருப்பில் எண்ணெயை தூக்கி ஊற்றுனா அப்படின்னு ஒரு பழமொழி வச்சுருப்பாங்க தமிழ்நாட்டில். ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, ஒருத்தன் ஏற்கனவே பிரச்சனையில் டென்ஷனில் இருக்கிறான் என்றால் அவனை இன்னும் டென்ஷன் ஆக்கிறதுக்கும் அவனுக்கு இன்னும் மன குழப்பங்களை, மன உளைச்சல்களை தரதுக்கு தான் சுற்றி உள்ள பல பேர் இருக்காங்களே தவிர, சரி மன கஷ்டத்தில் இருக்கிறான், சிரமத்தில் இருக்கிறான், அவனை கொஞ்சம் சாந்தப்படுத்துவோம், அவனுக்கு ஏதாவது பொருளாதார உதவி செய்வோம், அல்லது நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு 2 வேளை விருந்து கொடுப்போம், அல்லது அவனுக்கு ஏதாவது ஒரு அன்பளிப்பு கொடுப்போம், அல்லது உன் பிரச்சனை என்னன்னு கேட்டு அவனுக்கு 4 நல்ல யோசனை சொல்லுவோம். இதெல்லாம் செய்கிறவங்க ரொம்பவும் குறைந்து விட்டார்கள். அல்லது இல்லை என்கிற அளவுக்கு, நமக்கு எதுக்குடா பிரச்சனை, அவன் பிரச்சனை, அவன். அப்போ மக்கள் ஒருத்தர் சிரமத்தில் துன்பத்தில் இருந்தால் என்ன செய்கிறாங்க? ஒன்று நகைக்கிறாங்க, இல்லைன்னா எரியிற நெருப்பில் எண்ணெயை தூக்கி ஊற்றுறாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். இஸ்லாமிய மார்க்கம் அப்படிப்பட்ட ஒரு செயல்பாட்டை நமக்கு கற்றுக் கொடுக்கவில்லை. குர்ஆன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நடந்து கொண்ட அந்த ஒழுக்கத்திலிருந்து முஸ்லிம்களாகிய நாம் படிப்பினையும் பாடமும் பெற வேண்டும். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆரம்ப காலத்தில் இறக்கப்பட்ட ஆறுதல் சூரா, அதாவது எந்த சூறால நபி அல்லாஹ் சாந்தப்படுத்தி அவர்கள் மீது சொல்லப்பட்ட பழிகளுக்கு அல்லாஹ் பதில் சொல்லி அவர்கள் இகழப்பட்ட அந்த இகழ்ச்சிக்கு அல்லாஹு தஆலா அதை அதாவது நபியிடமிருந்து அவற்றை நீக்கி புகழை கொண்டு அல்லாஹு தஆலா நபியை அலங்கரித்தானோ அப்படிப்பட்ட சூறாக்கள் தான் ஆறுதல் சூரா, தஸ்லியா என்று சொல்லப்படும். அதில் மிக முக்கியமான சூரா இந்த சூரா. ஏற்கனவே நம்ம கருத்தை படித்த போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஓரளவுக்கு. இப்போ இன்ஷா அல்லாஹ் படிப்பினை பாடங்களில் இன்னும் நம்ம நிறைய பார்க்க இருக்கிறோம். மேலும் இந்த அத்தியாயத்தில் நபி அவர்களுக்கு அல்லாஹுவின் புறத்திலிருந்து மன ஆறுதலும் அழகிய அறிவுரைகளும் வழங்கப்படுகிறது. அப்போ மன ஆறுதல் கொடுக்கப்பட்டு அதோடு சேர்ந்து அறிவுரை, இப்படி நீங்கள் நடந்து கொள்ளுங்கள், அப்படி அந்த அழகிய ஒழுக்கங்களை நீங்கள் பின்பற்றும் பொழுது உங்கள் உள்ளம் இன்னும் தெளிவடையும். புரியுதா? உங்கள் உள்ளத்தில் இன்னும் ஒரு மன வலிமை ஏற்படும் என்ற ஒரு வழிகாட்டுதல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. ஒரு விஷயத்தை இந்த இடத்துல நல்லா புரிஞ்சுக்குங்க.
நாம் என்ன நினைக்கிறோம், அதாவது யார் ரொம்ப சாஃப்டாக இருக்காங்களோ அவர்கள் ரொம்ப வீக்கான ஹார்ட் உள்ளவங்க, யார் ரொம்ப கரடு முரடாக இருக்கிறாங்களோ அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான ஹார்ட் உள்ளவங்க, ரொம்ப பலமான இருதயம் உள்ளவங்க, இப்படியாக நம்ம நினைக்கிறோம். புரியுதா? அது தப்புங்க. அது என்ன? அது தப்பு. ஒரு மனிதனுடைய இதயம் வலிமை மிக்க, அதாவது திடகாத்திரமான ஸ்திரத்தன்மை உடைய இதயமாக இருக்கிறது என்றால் அவர் கோபப்பட மாட்டாரு, அவர் பதஷ்டப்பட மாட்டாரு, அவர்கிட்ட இருந்து கெட்ட குணங்கள் வராது, தடுமாற்றம் வராது, குழப்பம் வராது. புரியுதா? யாரிடத்துல நல்ல குணங்கள் பண்புகள் இருக்குமோ, பொறுமை சகிப்புத்தன்மை இருக்குமோ அவர்களிடத்துல. யாரிடத்துல நல்ல குணங்கள் இருக்காதோ, கெட்ட குணங்களால் உள்ளம் நிரம்பி இருக்குமோ, பெருமை, ஆணவம், கர்வம், தலைகணம் இந்த மாதிரி இருக்குமோ அவர்களிடத்துல தான் பொறுமையும் சகிப்புத்தன்மையும் பெருந்தன்மையும் அமைதியும் இருக்காது. நல்லா புரிஞ்சுக்குங்க. அதனால் உங்களை நீங்கள் டெஸ்ட் பண்ணுறதா இருந்தால், நீங்கள் எப்படிப்பட்ட ஆள் அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணுறதா இருந்தால் இதை வைத்து நம்ம டெஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த சில டெஸ்டிங்லாம் வரும்ல, நீங்கள் இதை விரும்புவீங்களா, உங்களுக்கு அது பிடிக்குமா, இது பிடிக்குமா, அப்படின்னா நீங்கள் இப்படி இருப்பீங்க, இது பிடிக்குமா, அது பிடிக்குமா, அப்படிப்பட்டது பிடிக்குமா, இப்படிப்பட்டது பிடிக்குமா, அப்படின்னா நீங்கள் இப்படிப்பட்ட ஆளுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் தூக்கி குப்பையில் போட்டு புதைங்க. குரான் ஹதீஸின்படி நீங்கள் வாங்க. குரான் ஹதீஸின்படி என்ன? யார் நற்குணங்களால் தன்னை அலங்கரித்திருக்கிறாரோ அவர் உள்ளத்தால் சிறந்தவர், அவர் உள்ளத்தால் உறுதியானவர், அவர் உள்ளத்தால் திடகாத்திரமானவர், ஆரோக்கியமானவர். யார் கெட்ட குணங்களால் நிரம்பி இருக்கிறாரோ அவர் உள்ளத்தால் நோயுற்றவர். அவரிடத்துல தான் இந்த தடுமாற்றம், குழப்பம், அதே போல் பிறர் மீது வக்கிரமத்தை காட்டுவது, பிறர் மீது கோபத்தை காட்டுவது, இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அவரிடத்துல இருக்கும். அல்லாஹ் பாதுகாக்கணும். இப்போ என்ன விஷயம் நம்ம சொல்ல போகிறோம், இந்த கடைசி வரிக்காக வேண்டி இதை சொன்னேன். அழகிய அறிவுரைகளும் வழங்கப்படுகிறது. அப்போ உங்களுடைய உள்ளத்தை நீங்கள் உறுதிப்படுத்தணும், மேன்மைப்படுத்தணும். அந்த உள்ளத்தை அப்படியே ஒரு பெரிய ஒரு ஞானியுடைய உள்ளமாக நீங்கள் ஆக்க வேண்டும் என்றால் நீங்கள் அதிகமாக அறிவுரைகளை படிக்க வேண்டும், அறிவுரைகளை பின்பற்ற வேண்டும். இதிலிருந்து புரிந்து கொள்ளுங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நேரடியாக அறிவுரை கொடுக்கப்பட்டதனால எவ்வளவு உயர்ந்த திடகாத்திரமான உறுதியான உள்ளத்தை அவர்கள் பெற்றிருப்பார்கள். அதற்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து நேரடியாக அறிவுரைகளை, ஒழுக்கங்களை, சீர்திருத்தங்களை, நன்னெறியை பெற்ற சஹாபாக்கள் உள்ளத்தால் எந்த அளவு திடகாத்திரமானவர்களாக, உறுதியானவர்களாக, மேன்மை மிக்கவர்களாக மாறி இருப்பார்கள் என்று. நமக்கு அந்த மாதிரி ஒரு ஆள் கிடைத்தா நம்மளும் மாறலாம். புரியுதா? அல்லது நாமாவது மாறி மற்றவங்களை மாற்றணும். இப்போ நம்ம ரெண்டும் கட்டானா கிடக்கிறோம். ஒன்று என்ன, நமக்கும் உருப்படியான ஒரு முரப்பி, நம்மை தர்பியத்து செய்யக்கூடியவர் கிடைக்கிறது இல்லை. கவனிங்க, நமக்கும் நம்ம தர்பியத்து செய்கிறவங்க யாரும் கிடைக்கிறது இல்லை. அதில் இன்னொரு விஷயம், கிடைத்தாலும் நமக்கு பிடிக்கிறது இல்லை அவங்கள. இப்போ உதாரணத்துக்கு கணவன் மனைவின்னு எடுத்துங்களேன். இப்போ கணவன் அவர் தப்பு செய்கிறாரு, அவர்கிட்ட பிரச்சனை இருக்குது, மனைவி எடுத்து சொல்கிறாங்க, கணவனுக்கு பிடிக்குமா? பிடிக்கிறது இல்லை. சரி, மனைவிட்ட பிரச்சனை இருக்குது, கணவர் சொல்கிறாரு, மனைவிக்கு பிடிக்குமா? பிடிக்கிறது இல்லை. சரி, பிள்ளைகள்கிட்ட பிரச்சனை இருக்குது, பெற்றோர் சொல்கிறாங்க, பிடிக்குமா? பிடிக்கிறது இல்லை. சரி, பெற்றோர்கிட்ட பிரச்சனை இருக்குது, பிள்ளைகள் சொல்கிறாங்க, பெற்றோருக்கு பிடிக்குமா? பிடிக்கிறது இல்லை. நண்பர்கள்ட்ட பிரச்சனை இருக்குது, ஒரு நண்பர் திருத்துறாரு, பிடிக்குமா? இவன்கிட்ட போனால் இவன் அதை செய்யாத, இதை செய்யாத, இங்கே வா, அங்கே வா, ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பான். நட்பையே முடித்து விடுகிறார்கள். வட்டி வாங்காத, கண்ணப்படி கடனை வாங்காத, தேவையில்லாத சாமானை வாங்காத, தேவையில்லாத இடத்துக்கு போகாத, கல்யாணத்தை இப்படி பண்ணாத, அதை இது இப்படிலாம் சொன்னால், உன்னோடலாம் வாழ முடியுமா இந்த காலத்தில், போயா அப்படின்றாங்க. அப்போ நமக்கு உபதேசம் செய்து நம்மை தர்பியத்து பண்ணுறதுக்கு ஆளும் இல்லை. அப்படியே யாராவது கிடைச்சா அவங்கள நமக்கு பிடிக்கிறதும் கிடையாது. அப்போ எப்படி நம்ம தர்பியத்தாக முடியும்? சரி, நமக்காவது சொல் புத்தின்னு சொல்லுவாங்க. தமிழ்நாட்டில் ஒரு பழமொழி இருக்குது. அது என்ன பழமொழி? ஒன்று தன் புத்தி வேணும், அல்லது சொல் புத்தியாவது வேணும். சொல் புத்தினா பிறர் சொல்கிறத கேட்டுக்கிற, தன் புத்தினா தனக்கே அறிவு. ரெண்டுமே இல்லைன்னா என்ன செய்யறது? அப்படிப்பட்ட கதையில் தான் நம்ம இருக்கிறோம். நான் சொல்கிறேன்னு கோச்சிக்காதீங்க, நான் ஏன் பஞ்சப்பாட்டை பாடிக்கிட்டு இருக்கிறேன், புரியுதா? நான் என்னை பற்றி தான் சொல்கிறேன். உங்கள் முன்னாடி நீங்கள் இருக்கிறீங்க, உங்களை பார்த்து சொல்கிறேன், அவ்வளோதான். சரியா?
அதனால் யாரும் வந்து கோச்சிக்காதீங்க. பிஸ்மில்லா. இந்த அஜரத்துக்கு என்னப்பா காலையில் இருந்துச்சு உட்காந்தோடனே 10:15 11 மணி வரைக்கும் திட்டுவார் அப்படின்னு நினைக்காதீங்க. யா அல்லா, எங்கள் உஸ்தாதுலாம் எங்களை திட்டி அடித்து எங்களை தர்பியத்து பண்ணலைன்னா இந்த அளவுக்கு கூட நாங்கள் ஆகியிருக்க மாட்டோம். இப்போ இந்த காலத்தில் உஸ்தாது அடித்தா போய் பேரண்ட்ஸை கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. கூட்டிகிட்டு வர்றது மட்டுமல்ல, அந்த பேரண்ட்ஸ் சொல்கிறாரு, ஏண்டா உஸ்தாது உன்னை நான் ஓங்கி அற விட்டா உன்னை என்னடா நீ என்னடா செய்வ அப்படின்னு உஸ்தாதை வாடா போடான்னு பேசுகிறாரு. அது மட்டுமல்ல, அந்த உஸ்தாதை ஃபோட்டோ எடுத்து தமிழ்நாட்டுடைய எஜுகேஷனல் கமிட்டி சிஎம் செல்லுக்கு அனுப்பி அங்கேருந்து நடவடிக்கை எடுக்க சொல்கிறார். இந்த அளவுக்கு உம்மத்து போய் கிடக்கு. அப்போ இந்த உம்மத்து உருப்படுமா? உருப்படவே உருப்படாது. இந்த உம்மத்து மேலே இன்னும் 4 ஆர்எஸ்எஸ் காரனை தான் எல்லாம் சாட்டி விடுவான். எல்லாம் தான் பாதுகாக்கணும். ஒரு மார்க்க கல்வி படித்த ஒரு ஆலிமு தன்னுடைய குழந்தையை திருத்துறதுக்காக வேண்டி அடித்தார் என்பதற்காக வேண்டி போலீஸ் கம்ப்ளைண்ட்டும் அரசாங்க கம்ப்ளைண்ட்டும் ஸ்கூலில் கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த ஆலிமை வாடா போடான்னு ஏசி திட்டி அடிக்க போகக்கூடிய அளவுக்கு இந்த உம்மத்து இருந்தால் இந்த உம்மத்துக்கு அல்லாஹ்வுடைய கருணை எப்படிங்க வரும் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த காலத்தில் எங்கள் அம்மாமார்கள்லாம் என்ன செய்வாங்க, மர்சால போய் விடும் பொழுது, பள்ளிக்கூடத்தில் போய் விடும் பொழுது, உஸ்தாத் 2 கண்ணை விட்டுருங்க உஸ்தாத், அதுக்கு என்ன அர்த்தமோ தெரியல, 2 கண்ணை விட்டுருங்க உஸ்தாத், உரிச்சிருங்க உஸ்தாத் தோலை அப்படின்னு சொல்லி தான் உஸ்தாது கையில் மாணவர்களையே கொடுப்பாங்க. இதே நிலைமை தான் ஸ்கூலில் கொண்டு போய் விடும் பொழுதும் என்ன செஞ்சாலும் சரி உரிச்சு எடுத்துருங்க, 2 கண்ணை மட்டும் விட்டுருங்க அப்படிம்பாங்க. அது என்ன தத்துவத்தில் சொன்னாங்களோ தெரில, அப்படி இருந்துச்சு. இப்போ இப்படி இருக்கு நிலைமை. அதனால் உங்கள் பிள்ளைகளை உஸ்தாது திட்டுனாரு அடித்தார் என்பதற்காக வேண்டி நீங்கள் கோபித்து கொள்ளாதீர்கள், புரியுதா? அந்த உஸ்தாது மேலே வெறுப்பை காட்டாதீர்கள். இதெல்லாம் நடந்ததை சொல்கிறேன். சமீபத்தில் ஒரு 20 நாளைக்கு முன்னாடி நடந்த சம்பவத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் உங்கள்கிட்ட. யா ரப் லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். அதுவும் அந்த பையன் கிளாஸில் இன்னொரு பையனை அடித்து காயப்படுத்திட்டான். அது சொல்லி சொல்லி கேட்கல, சண்டை வளர்த்துக்கிட்டு இருக்கிறான், மற்றவங்களை அடிக்கிறாங்கிறதுக்காக வேண்டி அடித்ததுக்கே இவ்வளோ பெரிய பிரச்சனை. படிக்காததுக்கு அடிக்கலை. அப்போ படிக்காததுக்கு அடிச்சிருந்தா என்ன ஆயிருக்கும் கதை இன்னைக்கு சொல்லுங்க பார்க்கலாம். சரி, விஷயத்துக்கு போமா. பகுதி 3 கடைசியாக சொன்னதை மட்டும் நான் திரும்ப சொல்லிடுறேன். அப்போ அறிவுரைகள், ஆறுதலும் அழகிய அறிவுரைகளும் வழங்கப்படுகிறது. அப்போ உங்களுடைய உள்ளம் ரொம்ப விசாலமாக, ப்ராடாக, ரொம்ப ஸ்ட்ராங்காக, ரொம்ப நல்லதை சிந்திக்கக்கூடிய உள்ளமாக, ரொம்ப பெரிய ஒரு ஞானவான்களுடைய உள்ளமாக மாற வேண்டும் என்றால் உங்களுக்கு தேவை நிறைய அறிவுரைகளை படிக்க வேண்டும், வழிகாட்டுதல்களை படிக்க வேண்டும். அதற்கு பிறகு அந்த வழிகாட்டுதல்கள் படி நீங்கள் உங்களை பயிற்சிப்படுத்தும் பொழுது, அந்த வழிகாட்டுதலை நீங்கள் உங்களது வாழ்க்கையிலே பின்பற்றி செயல்படுத்தும் பொழுது அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ், அப்போ உங்களுடைய உள்ளத்துக்கு அல்லாஹ் கொடுப்பான் பாருங்க ஒரு ஒளி, ஒரு பிரகாசம், அந்த உள்ளத்தில் ஒரு விளக்கம், புரியுதல், ஞானம், உதிப்பு. அல்ஹம்துலில்லாஹ், அதுதான் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வரக்கூடிய அந்த பெரிய கிஃப்ட், ரஹ்மத். அது சரியா? அது நமக்கு ஒரு கீறல் கிடைச்சாலே எங்கேயோ போயிடலாம். ஆனால் அந்த கீறல் கிடைக்கிறதுக்கு நம்ம மலையளவுக்கு தியாகம் பண்ணணும். எப்படி? ஒரு கீறல் கிடைத்தாலே அந்த ஞானம் நமக்கு ஒரு கீறல். யாருக்கு ஞானம் கொடுக்கப்பட்டதோ அவர்களுக்கு ஏராளமான நன்மைகள் கொடுக்கப்பட்டு விட்டன என்று அல்லாஹ் சொல்கிறான் அல்லவா? ஒரு ஞானத்தினுடைய ஒரு கீறல், ஒரு சின்ன ஒரு ஸ்பார்க், அது நமக்கு கிடைச்சாலே போதும். சுப்ஹானல்லாஹ். ஆனால் அது கிடைக்கிறதுக்கு மலையளவுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். விஷயத்துக்கு வாங்க. பகுதி 3 சூராவுடைய கருத்தை பார்ப்போம். இப்போ இந்த மாதிரி படிக்கலாமா சூரா படித்ததுக்கு பிறகு, அல்லது வெறும் தஃப்சீரில் உள்ள அந்த அர்த்தங்களை மட்டும் சொல்லிட்டு அப்போ சொல்லக்கூடிய அர்த்தத்தை மட்டும் சொல்லிட்டு நம்ம இப்படியே சூறாவாக போயிட்டு இருக்கலாமா? சூரா படித்ததுக்கு பிறகு இப்போ இந்த மாதிரி படிக்கிறோமே, இது படிக்கிறது பயனுள்ளதாக இருக்குதா? அல்லது ஏன் உஸ்தாத் எங்கள் நேரத்தை போட்டு வீணாக்குறீங்க, நீங்கள் பாட்டுக்கு சொல்லி கொடுத்துட்டு அந்த ஒரு சூறா முடிச்சிட்டிங்கல்ல, நாங்கள் எங்களுக்கு என்ன ஞானமாக இல்லை, நாங்கள் ஆராய்ச்சி பண்ணிக்கிறோம் அப்படின்னு அடுத்ததுக்கு போங்கன்னு சொல்கிறீங்களா? ஏம்மா என்ன சொல்கிறீங்க? இப்போ படித்த மாதிரி படிப்புமா? சரி, ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். அனைமா எல்லாருக்கும் அதே பதிலாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் அல்லாஹ்விடத்தில். ஹைர். இப்போ இந்த சூறாவுடைய கருத்துக்கு நம்ம போவோம்.
நீங்கள் முழுசாக வத்துஹாலிருந்து அம்மா பிநிஅமத்தி ரப்பிக ஃபஹத்திஸ் வரைக்கும் அப்படியே உங்கள் மனசில் கொண்டு வந்துருங்க. ஒவ்வொரு அத்தியாயமும் சில குறிப்பிட்ட கருத்துகளையும் தத்துவங்களையும் அழகிய படிப்பினைகளையும் உள்ளடக்கியதாக இருக்கும். இது குர்ஆன்ல ஒரு சூறாவுக்குண்டான விசேஷம். புரியுதா? ஒரு சூறாலையும் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும், மற்ற சூறால இல்லாதது. அப்படி இருந்து அதனால தானே இத்தனை சூறாக்கள் அல்லாஹ் இறக்கியிருக்கான். 114 சூறாவை அல்லாஹ் இறக்கணும். ஏன் இறக்கணும்? எல்லா சூறாவும் ஒரே மாதிரி இருந்தால் அப்போ ஒரு சூறாவே போதுமானதாக இருந்திருக்கும். அப்போ ஒவ்வொரு சூறாலையும் மற்ற சூறாவில் இல்லாத சில கருத்துகளும் தத்துவங்களும் அழகிய படிப்பினைகளும் கண்டிப்பாக இருக்கும். அந்த அடிப்படையில் இந்த அத்தியாயத்தை பொறுத்த வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மன ஆறுதல் தருவதிலும் அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது வைத்திருக்கும் அன்பை வெளிப்படுத்துவதிலும் இந்த சூரா ரொம்ப முன்னோடியான ஒரு அத்தியாயம். கவனிங்க, இந்த சூரா இருக்கிறது, இந்த 2-3 விஷயங்களை, ஒன்று என்ன, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஆறுதல் தருவது, இரண்டாவது அல்லாஹு தஆலா நபியின் மீது எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறான், எவ்வளவு பாசம் வைத்திருக்கிறான், இந்த நபி அல்லாஹ்வுக்கு எந்த அளவு நெருக்கமானவர்கள் என்பதை சுட்டி காட்டக்கூடிய ஒரு முக்கியமான முன்னோடியான சூரா இது. தனது நபியை பழிப்பவர்களின் பழிப்புக்கு அல்லாஹ் பதில் கூறி, அதனால் அதாவது நபியினுடைய அந்த பழிப்பால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மனம் உடையாமல் இருக்கும்படி அவர்களுக்கு மன ஆதரவு அளிக்கிறான். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்விடம் உள்ள கண்ணியமும் மதிப்பும் மிக உயர்ந்ததாகும். உலக வாழ்க்கையை விட மறுமை வாழ்க்கையில் கிடைக்கப்பெறும் பாக்கியங்கள் தான் மேலானதும் நிரந்தரமானதும் ஆகும் என்று பல நற்செய்திகளை அல்லாஹு தஆலா தனது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்குகிறான் இந்த சூறால. அத்துடன் சில அழகிய அறிவுரைகளையும் வழங்கி இந்த சூறாவை அல்லாஹு தஆலா நிறைவு செய்கிறான். அப்ப இந்த ஒரு சின்ன சூறா 11 வசனம் தான். ஆனா இந்த 11 வசனத்தினுடைய ஒவ்வொரு வசனமும் இருக்கிறது அந்த அளவு ஆழமான கருத்துக்களை உள்ளடக்கி நபிக்கு ஆதரவு கொடுத்து, நபியினுடைய கண்ணியத்தை மேன்மையை வெளிப்படுத்தி, நபியின் மீது அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய அன்பை வெளிப்படுத்தி, நபியை நீங்க கவலைப்பட வேண்டியதே கிடையாது, உங்களுடைய நெக்ஸ்ட் லைஃப், அதாவது இப்போ இந்த மக்காவுடைய லைஃபுக்கு அடுத்து மதீனா லைஃப், அதற்கு பிறகு ஆகிரத்துடைய லைஃப், இப்படியாக உங்களுடைய வாழ்க்கை பெட்டர், பெஸ்ட், சிறந்தது, மிகச் சிறந்தது, இப்படியாக உயர்ந்து கொண்டே போகுமே தவிர இந்த நெருக்கடி உங்களுக்கு நீடிக்காது. நீங்கள் இந்த உலகத்தை ஆட்சி செய்ய போகிறீர்கள், உங்களுடைய மார்க்கம் இந்த உலகத்தை ஆட்சி செய்ய போகிறது. உங்களை திட்டியவர்கள், ஏசியவர்களெல்லாம் இன்ன ஷானியக ஹுவல் அபுத்தர், அவர்களெல்லாம் ஒன்றுமில்லாமல் அடிச்சுவடு இல்லாமல் போய்விடுவார்கள், உங்களது புகழ் உலகமெல்லாம் போற்றப்படும் என்ற ஒரு, அதாவது நற்செய்திகள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூறாவிலே கொடுத்து மன ஆறுதலை கொடுத்து இந்த சூறாவை அல்லாஹு தஆலா நிறைவு செய்து ஒழுக்கங்களையும் அல்லாஹு தஆலா இந்த சூறாவில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றான். அப்போ இந்த சூறாவினுடைய ஒரு சுருக்கமான கருத்து என்று பார்த்தா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஆறுதல் தர்றது, அவங்களுடைய கண்ணியத்தை வெளிப்படுத்துறது, அவர்களுடைய ஆகிரத்தை நோக்கிய அவர்களுடைய பார்வையை ஆகிரத்தை நோக்கி திருப்புவது. சரிங்களா? அது போக நற்செய்திகளை கொண்டு எப்போதுமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பக்குவப்படுத்துவது. பகுதி 4, இந்த சூறாவுடைய நோக்கங்கள். முதலாவதாக அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கோபிக்கவும் இல்லை, கைவிடவும் இல்லை என்பதை பகலின் மீதும் இரவின் மீதும் சத்தியம் செய்து கூறுவது. அதாவது குஃபார்கள் பேசிக்கொண்டது போல இந்த நபி கைவிடப்படவில்லை, நபியின் மீது அல்லாஹ்வுடைய அதிருப்தி இறங்கவில்லை என்பதை சத்தியம் செய்து உறுதிப்படுத்துவது இந்த சூறாவினுடைய மிக முக்கியமான ஒரு நோக்கம். இரண்டாவது நோக்கம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா உலகத்திலும் மறுமை வாழ்க்கையிலும் எதை கொடுக்க போகிறானோ அது கண்டிப்பாக சிறப்பானதாக இருக்கும் என்ற நற்செய்தியை கூறுவது. அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த உலகத்திலேயும் அடுத்தடுத்து அதே போல மறுமை வாழ்க்கையிலையும் எதை கொடுக்க போகிறானோ அது கண்டிப்பாக சிறப்பானதாக இருக்கும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு நற்செய்தியை கூறுவது இந்த சூறாவுடைய இரண்டாவது நோக்கம்.
மூன்றாவது நோக்கம் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அல்லாஹ் செய்த அருட்கொடைகளை எடுத்து கூறுவது. அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சாந்தப்படுத்தும் போதும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனதை குளிர வைக்கும் பொழுதும், அந்த பொறுமையை கொடுக்கும் பொழுதும், நபியே ஏன் நீங்க பயப்படணும்? இதுக்கு முன்னாடி நீங்க எப்படி இருந்தீங்க? உங்களை கை விட்டுட்டோமா? உங்களை மற்ற மனிதர்கள் மாதிரி இந்த உலக வாழ்க்கையினுடைய சிரமங்கள்ல அவர் அப்படியே தானாக எதிர்கொள்ளட்டும் என்று அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு, அந்த ரஹ்மத்தே இலாஹி அல்லது அல்லாஹ்வுடைய அந்த ஒரு அரவணைப்பு அப்படி இல்லாம விடப்பட்டீங்களா? நீங்க உங்களுக்கு நீங்க பிறக்கிறதிலிருந்தே இந்த நிலை வரைக்கும் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு, புரியுதா? அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குழந்தையா இருக்கும் பொழுது பாதுகாப்பு, அவங்களுடைய இருதயம் பிளக்கப்பட்டு சுத்தப்படுத்தப்பட்டது. அதே போல் அடுத்து அவர்கள் அதாவது மக்கால தவறிய போது அவர்கள் பாதுகாக்கப்பட்டது. பிறகு அதாவது ஷாம் தேசம் சென்ற போது அங்கே யூதர்களிடமிருந்து பாதுகாக்கப்பட்டது, அங்கே பாதையின் ஆபத்துகளிலிருந்து பாதுகாக்கப்பட்டது. இப்படியாக உங்களை சுற்றி என்னுடைய பாதுகாப்பு இருக்கும் பொழுது, என்னுடைய அரவணைப்பு இருக்கும் பொழுது, நீங்க ஏன் நபியை கவலைப்படணும் என்று அல்லாஹு தஆலா அந்த அருட்கொடைகளை எல்லாம் ஒரு ஆதாரமாக சொல்லி, இப்படி இருந்த நீங்க இப்படி உங்களை நான் மாற்றினேன் அல்லவா, இந்த சிரமத்தில் இருந்த உங்களுக்கு இந்த சௌகரியத்தை நான் ஏற்படுத்தி கொடுத்தேன் அல்லவா, இப்படியாக அருட்கொடைகளை அல்லாஹு தஆலா எடுத்து கூறி ஆறுதல் சொல்வது. நான்காவதாக நபியின் மீது செய்யப்பட்ட 3 அருட்கொடைகளை நினைவூட்டி அதற்கு நன்றி செலுத்தும் விதமாக 3 நற்குணங்களை பேணும்படி அல்லாஹு தஆலா வழிகாட்டுகிறான். இந்த 4 நோக்கங்கள் இந்த சூராவுடைய அடிப்படையான நோக்கங்கள். சரியா? அந்த 4வது நோக்கம் என்ன? அல்லாஹு தஆலாவுடைய நிஅமத்துகளை நினைவூட்டினான் அல்லவா, அந்த நிஅமத்துகளுக்கு நன்றி செலுத்துவதற்காக இந்த 3 நற்குணங்களை நீங்கள் கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும். இந்த 3 காரியங்களை நீங்கள் செய்ய வேண்டும். சரியா? செய்ய வேண்டும் என்றால் அதுல எல்லாமே இருக்கும். செய்யக்கூடாததை விடுவதும் செய்ய வேண்டிய ஒன்று, புரியுதா? அதே போல செய்ய வேண்டியதை செய்வதும் செய்ய வேண்டிய ஒன்றுல வரும். இதுல பாருங்க, இங்க 2 காரியங்கள், செய்யக்கூடாத காரியங்கள். அதட்டாதே, மிரட்டாதே, அநியாயம் செய்யாதே, அடக்காதே, அவங்களுடைய சொத்துக்களை எடுத்துக்கொள்ளாதே, இதெல்லாம் செய்யக்கூடாதது. அடுத்தது 3வது தான் செய்ய வேண்டியது, வம்மா பி நிஅமத்தி ரப்பிக ஃபஹத்திஸ்ன்னு சொல்லி. ஆனால் பொதுவாக அரபி அதாவது மார்க்க அந்த வழக்கத்தில் அதாவது கட்டளைகள் விளக்கங்கள் 2க்கு சேர்த்து இப்படி சொல்லலாம். அப்ப 3 நற்குணங்களை அல்லாஹு தஆலா பின்பற்றுகின்றான். ஒன்று என்ன? அதாவது யாசகம் கேட்டு வரக்கூடியவர்களிடத்துல எப்படி பணிவா அடக்கமாக நடந்து கொள்ள வேண்டும். உங்களிடத்துல காசு இருக்கு என்பதற்காக வேண்டி திமிரு காட்டாதீர்கள், பெருமை அடிக்காதீர்கள். நான் சிங்கப்பூர்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன் கொஞ்ச நாள். அப்ப வேலை செய்யும்போது ஒரு உச்சக்கட்ட பணக்காரர்கள் கூட்டத்தில், அதாவது திடீர் பணக்காரங்க, அதாவது பரம்பரையா பணக்காரராக உள்ளவங்க, அவங்க ஒரு லெவலாக இருப்பாங்க, ரொம்ப ஆட மாட்டாங்க, அவங்க பாட்டுக்கு அமைதியாக இருப்பாங்க, போவாங்க வருவாங்க, முடிஞ்சால் தர்மம் செய்வாங்க, எல்லார்ட்டையும் ஒரே அளவு அந்த பழகிட்டு இருப்பாங்க. இந்த திடீர் பணக்காரன் ஆனால் பாருங்க, அவனை பிடிக்க முடியாது தலைகீழ. சில பேர் பார்த்தீங்கன்னா திடீர்னு சிங்கப்பூரில் போய் சிட்டிசன்ஷிப் வாங்கியிருப்பாங்க, அல்லது மலேசியாவில் போய் பிஆர் வாங்கியிருப்பாங்க, அல்லது அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகியிருப்பாங்க. அவன் லீவில், அடுத்த லீவில் 4 மாதத்துக்கு இங்கே வந்தான்னு வச்சுங்களேன், இந்தியாவில் இருக்க எவனையுமே மதிக்க மாட்டான், எவனையுமே மனுஷனாக மதிக்க மாட்டான், யாரையுமே ஒரு மரியாதையே கொடுக்க மாட்டான். என்னமோ நேராக இவர் வானத்திலிருந்து ஜன்னத்தில் ஃபிர்தௌஸை பொத்துக்கிட்டு 7வது வானத்திலிருந்து நேராக 7வது பூமிக்கு விழுந்த மாதிரி தான். அப்படியே பார்க்கறது என்ன, பழகிறது என்ன, பேசுறது என்ன பேச்சு, அல்லாஹ் தலகாலு புரியாமல். சிங்கப்பூரில் இருக்க எல்லாரும் கோச்சிக்காதீங்க, அதாவது எல்லாரையும் சொல்ல, பொதுவாக சில பேர் இப்படி இருக்கிறாங்க. நான் பழகின விதத்தில் 6-7 வருஷம் அங்கே இருந்திருக்கிறேன், இன்னும் என் குடும்பத்தார்கள்லாம் அங்கே இருக்காங்க. அப்போ அந்த மாதிரி சில பேர் இருப்பாங்க தலகாலு புரியாமல். அப்போ அப்படிப்பட்ட அந்த திடீர் பணக்காரர்களில் ஒரு கூட்டம் இருந்துச்சு. அவங்க கடைக்கு சில வேலைக்காக வேண்டி நான் போவேன், கொடுக்கல் வாங்கலுக்காண்டி. என்ன திமிரு பாருங்க, என்ன தைரியம் பாருங்க. இந்த பள்ளிவாச மதரசாக்கள்லேருந்து சந்தா வாங்கிறதுக்காக வேண்டி, மதரசா நடத்துறதுக்காக பள்ளிவாசலுக்காக வேண்டி சிங்கப்பூருக்கு வர்றது வழக்கம். இப்படி வர்றவங்களை கேவலப்படுத்தணுங்கிறதுக்காக வேண்டிய அவங்க தங்களுடைய கடை வாசலில்
பிச்சைக்காரர்களுக்கு அனுமதி இல்லை அப்படின்னு தமிழில் எழுதி போர்டு வச்சுருக்காங்கங்க. எப்படின்னா போர்டு, யாரை பிச்சைக்காரர்கள்னு சொன்னாங்க? யார் தங்களுடைய மான மரியாதையை விட்டுட்டு அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக, மஸ்ஜிதுக்காக, மதரசாக்காக உழைக்கிறாங்களோ அவர்களுக்கு அவங்க வச்ச போர்டு என்ன? பிச்சைக்காரர்களுக்கு இங்கே அனுமதி இல்லைன்னு சொல்லிட்டு. அல்லாஹு அக்பர். யா ரஹ்மான் ரஹீமீன். அல்லாஹு தஆலா கடைசியில் என்ன சோதனையை கொடுக்கணுமோ சோதனையை கொடுத்தா, கடைசியில் அண்ணன் தம்பி எல்லாரும் இப்போ கோர்ட்டு கேஸுன்னு சொல்லி கோர்ட் வாசலில் நிற்கிறாங்க. விஷயத்துக்கு வாங்க. என்ன விஷயத்துக்கு வாங்க? அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த 3 நற்குணங்கள், அதை நம்ம பின்னாடி இன்ஷா அல்லாஹ் இன்னும் விரிவாக பார்க்க போகிறோம். அதாவது யாசகம் கேட்டு வந்தாங்களா, கொடுங்க, கொடுக்காதீங்க, அது வேற விஷயம். முதல்ல அதட்டி பேசாதீங்க, மிரட்டி பேசாதீங்க, இலக்காரமாக பேசாதீங்க, அது ஒரு அட்வைஸா. அடுத்தது என்ன? எத்தீம் வந்து பாவம், அப்புறாணி, அவனுக்கு ஆதரவு இல்லை, அவனை போய் அடக்காதீங்க, அவனை போய் ஒடுக்காதீங்க, அவன் உரிமையை பறிக்காதீங்க, இது ஒரு அட்வைஸ். மூன்றாவது என்ன? அல்லாஹ் உங்களுக்கு செஞ்ச நேமத்தை மக்களுக்கு எடுத்து சொல்லுங்க. புரியுதா? அல்லாஹ் உங்களை எப்படி சிறப்பித்திருக்கிறான் என்பதை சொல்லி அந்த நேமத்தை மக்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். நான் ஏற்கனவே பாடம் நடத்தும் போது சொன்னேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. 1 கோடி ரூபா நஷ்டம் ஆயிட்டா ஊரெல்லாம் சொல்லுவான். அப்படி இல்லை, அது விடுங்க, அவ்வளோ தூரம் போகாதீங்க. வெறும் 1 லட்ச ரூபா நஷ்டமானா கூட வியாபாரி ஊரெல்லாம் சொல்லுவான். அதே வியாபாரிக்கு 1 கோடி ரூபா லாபம் கிடைச்சிருக்கும், சொல்லவே மாட்டான், அப்படியே அமுக்கிட்டு போயிடுவான். காரணம் என்ன? யாராவது கேட்டுருவாங்களோ, கடன் கேட்டுருவாங்களோ, உறவுகள் வந்துருவாங்களோ, அல்லது இவன் கடன் கொடுக்க வேண்டியவனுக்கு தெரிஞ்சு அந்த கடனை கேட்டு வந்துருவானோ, அப்படிலாம் பயம் இருக்கும். அல்லாஹ் அக்பர். எப்படி? அல்லாஹ் தான் போதுமானவன். சரி, விஷயத்துக்கு வாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது செய்யப்பட்ட 3 அருட்கொடைகளை நினைவூட்டி அதற்கு நன்றி செலுத்தும் விதமாக 3 நற்குணங்களை பேணும்படி. அப்போ அதாவது அல்லாஹ் நமக்கு செஞ்ச நிஅமத்துக்கு நன்றி செலுத்துவது வெறும் இபாதத்தை கொண்டு மட்டுமல்ல, நம்முடைய நற்குணங்களை கொண்டு நம்ம அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும். புரியுதா? வெறும் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிட்டு ஏழைகள் வந்தால் விரட்டி விடுறதில்ல. அல்லாஹ் தஆலா நாளைக்கு மலக்க வச்சு சம்மட்டியால் அடிக்க வைப்பான். புரியுதா உங்களுக்கு? இப்போ நம்ம அப்படிதான் நினைத்து கொண்டிருக்கிறோம். நம்ம எப்படி நினைக்கிறோம்? அதான் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிட்டோம்ல, நல்ல பிரியாணியை தின்னு கடைசியில் துவா ஓதிட்டோம்ல, அல்லாஹ்வுக்கு நன்றி ஆயிடுச்சுன்னு. அடா அறிவாளிங்களா, நீ சாப்பிட்ட சாப்பாடில் ஒரு பகுதியை ஒரு ஏழைக்கு கொண்டு போய் கொடு, அதுதான் உண்மையான நன்றி செலுத்துறது. நீ நல்லா வீட்டில் ஆக்கி நீனே அள்ளி கொட்டிக்கிட்டா அது என்ன நன்றி செலுத்துற? அப்போ நீ சொல்கிற அல்ஹம்துலில்லாஹ் இருக்குதே, அது சுயநலமான அல்ஹம்துலில்லாஹ், அது நீ சொல்லி தான் ஆகணும். புரியுதா? அதை எப்படி நீ சொல்லாமல் இருக்க முடியும்? அது நீ கண்டிப்பாக ஃபர்லு, நீ சொல்லி தான் ஆகணும். அடுத்து ஒரு அல்ஹம்துலில்லாஹ் இருக்கு, அது என்ன? செயலால் நீ செய்ய வேண்டிய அல்ஹம்துலில்லாஹ். அது அந்த செயலால் செய்ய வேண்டிய அல்ஹம்துலில்லாஹ் என்ன? நீ சாப்பிட்றதுக்கு வச்சிருக்கிற சாப்பாடுல ஒரு பகுதியை எடுத்துட்டு போய் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள யாசகரோ, வழிபோக்கரோ, அல்லது ஒரு எத்தீமோ, அல்லது யாராவது ஒருத்தங்க இருப்பாங்களா இல்லையா, அல்லாஹ் கண்டிப்பாக வச்சிருப்பான், அவங்களுக்கு நீ கொடுத்துட்டு சாப்பிட்ற பாரு, அதுதான் நீ செயலால் அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய நன்றி. இப்போ நம்ம எப்படின்னு சொன்னால், எது மார்க்கத்தில் நமக்கு லேசாக இருக்கோ அதை எடுத்துக்கொள்ளுவோம், எது நமக்கு இடிக்குதோ அதை நம்ம எடுக்க மாட்டோம். அப்போ அதனால நாவால அல்ஹம்துலில்லாஹ் சொல்கிறதுல குறைச்சலே கிடையாது. அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் சாப்பாடு கொடுத்து சின்ன கடைசியில் இதை நீ எடுத்து எங்கே கொண்டு போய் கொடுத்தா, பிறருக்கு கொடுக்கறதுக்கு மனசில் மிஞ்சினா கூட எடுத்து ஃப்ரிட்ஜில் போட்டுற அளவுக்கு தான் இன்றைக்கி நம்முடைய மனசு. ஒரு நல்ல சாப்பாடாக்கி ஏழைக்கு கொடுக்குறதா? அப்புறம் என்ன? நல்ல சாப்பாடை ஏழைக்கு கொடுக்காம குப்பையில் போகிற அழுவுன சாப்பாடையா, ஊசி போன சாப்பாடையா கொடுக்க போகிற? அப்போ நாளைக்கு மறுமையிலையும் உனக்கு கூலி அல்லாஹ் அப்படி தான் கொடுப்பான். நீ எப்படி கொடுக்குறாயோ அதை தானே நீ மறுமையில் பெற்றுக்கொள்வ. மக்களுக்கு புரிய மாட்டேங்குது மண்டையில். என்னத்தை சொல்கிறது போங்க. யா அர்ஹமர் ரஹீமீன். நம்மெல்லாம் சஹாபாக்களை பற்றி பேசுகிறதுக்கோ நபிமார்களை பற்றி பேசுகிறதுக்கோ தகுதி இருக்காங்க நமக்கெல்லாம் முதல்ல முஸ்லீம்களுடைய பேரை வைக்கிறதுக்கே முதல்ல தகுதி இருக்கான்னு யோசிக்கணும். புரியுதா இல்லையா? ஆமாம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு மாதிரி ஒரு ஆட்சியாளர் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்மளெல்லாம் சாட்டையால் அடித்து ஒரு மரத்தில் கட்டி தொங்க விட்டுருப்பார். ஏண்டா உங்களுக்கெல்லாம் எதுக்குடா முஸ்லீம்களுடைய பேர் அப்படின்னு சொல்லிட்டு. அல்லாஹ் எங்களை மன்னிப்பாயாக யா அல்லாஹ், எங்களை திருத்துவாயாக யா அல்லாஹ், யா அல்லாஹ் எங்களுடைய குறைகளை ஒப்புக்கொள்கிறோம், எங்களை நீயே சீர்திருத்தம் செய்வாயாக, ஆமீன். சரி, டைம் இருக்கா? இன்னும் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் அதையும் படிச்சிருவோம். முக்கியமாக இந்த சூறாக்களுடைய தலைப்பு புரியுங்களா, சப்ஜெக்ட் என்ன?
என்னென்ன சப்ஜெக்ட் இந்த சூறால பேசப்படுது என்றால், முதலாவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சிறப்பையும் மேன்மையும் அந்தஸ்தையும் விவரித்தல். இது இந்த சூறாவுடைய முக்கியமான ஒரு சாப்டர். இரண்டாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி வருவது தாமதமான போது இணை வைப்பாளர்கள் பரப்பிய பொய்களை மறுத்து அதற்கு பதில் கூறுவது. மூன்றாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அல்லாஹ் புரிந்த ஏராளமான அருட்கொடைகளில் சிலவற்றை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நினைவூட்டுவது. அல்லாஹு தஆலா அவனுடைய அடியார்களுக்கு நினைவூட்டி கொண்டே இருக்கிறான். டே, இதை செய்யுங்கடா, அதை செய்யுங்கடா, உங்களுக்கு நான் அதை மழையை படைச்சனே, சூரியனை படைச்சனே, சந்திரனை படைச்சனே, வானத்தை படைச்சனே, பூமியை படைச்சனே, பொண்டாடியை படைச்சனே, பிள்ளைய படைச்சனே, அத்தாவை கொடுத்தனே, அம்மாவை கொடுத்தனே, எல்லாம் அல்லாஹ் சொல்லிக்கிட்டே இருக்கான். ஏன் அட கண்ணை கொடுத்தனே, காதை கொடுத்தனே, நாக்கு கொடுத்தனே, அதை கூட அல்லாஹ் சொல்றான். புரியுதா இல்லையா? எல்லாத்தையும் அல்லாஹ் தான் கொடுத்தான். ஒமாபிக்கும் மின் நிஅமத்தின் ஃபமினல்லாஹ். இப்படி அல்லாஹு தஆலா அருட்கொடைகளை எடுத்து சொல்றது இது அல்லாஹுடைய ஜலாலியத், அல்லாஹுடைய கிப்ரியா, அல்லாஹுடைய பெருமை, அல்லாஹு தஆலாவுடைய அதமத், அவனுடைய மகத்துவத்தை காட்டுது. அதை சொல்லி அல்லாஹ் நம்மளை பணிய வைக்கிறான். ஏண்டா, அதாவது உன்னுடைய மனித இனத்துல ஒருத்தனுக்கு ஒரு அற்பத்தை கொடுத்தா கூட அதுக்கே இவ்வளவு நன்றி வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீங்களடா. நான் உங்களுக்கு நீங்க உங்களுடைய கணக்கால மதிப்பே போட முடியாத அளவுக்கு அற்கொடைகளை கொடுத்திருக்கிறனே, ஏண்டா நீங்க எனக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்பதில்லை? புரியுதா? அல்லாஹ் என்ன சொல்றான்? ஃபத்குருனி அத்குருக்கும் வஷ்குருலி வலா தக்ஃபுரூன். டே, என்னை புகழ்ந்து கொண்டே இருங்கடா, என்னை புகழாம இருக்காதீங்க. என்ன நீங்க புகழ்ந்தா உங்களை நான் புகழ்வேன், எனக்கு நன்றி செலுத்துங்க, நன்றி கெட்டவர்களாக இருக்காதீர்கள் என்று. சரி, அப்ப பொதுவான மக்களுக்கு அல்லாஹ் இந்த உபதேசத்தை செய்வான். தன்னுடைய நபிமார்களுக்கு அல்லாஹ் விசேஷமாக இந்த உபதேசம் செய்வான். நபிமார்கள் மீது அல்லாஹ் செய்த அருட்கொடைகளை. புரியுதா? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வரலாறு எடுத்து படிங்க, நூஹ் நபி, இப்ராஹிம் நபி, இப்படி எல்லா நபிமார்களுடைய வரலாறுகளையும் அந்தந்த நபிக்கு என்று விசேஷமாக அல்லாஹ் செய்த அருட்கொடைகளை அந்த நபிக்கு அல்லாஹு தஆலா எடுத்து சொல்லுவான். அதே போலதான் நம்ம நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் அவர்கள்? ஹாத்தமுல் அம்பியா, நபிமார்களின் இறுதி முத்திரை, இமாமுல் அம்பியா வல் முர்சலின், எல்லா நபிமார்களுக்கும் எல்லா ரசூல்மார்களுக்கும் இமாம், அதாவது அஸ்ஸாயிருல் முஜாப், அவர்கள் கேட்டால் கொடுக்கப்படும், அஷ்ஷாஃபிஉல் முஷஃபா, அவர்கள் சிபாரிசு செய்தால் சிபாரிசு ஏற்றுக்கொள்ளப்படும். அப்படிப்பட்ட அந்த நபி மீது அல்லாஹ் செய்த அருட்கொடைகள், எவ்வளவு அருட்கொடைகள் செஞ்சிருப்பான். அதில் ஸ்பெஷல் 2-3 அருட்கொடைகள் அல்லாஹு தஆலா எடுத்து இந்த இடத்துல சொல்லி நபியின் மீது தன்னுடைய பாசத்தை வெளிப்படுத்துகிறான். இது இந்த சூராவுடைய முக்கியமான சப்ஜெக்ட். புரியுதுங்களா? அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அல்லாஹ் புரிந்த ஏராளமான அருட்கொடைகளில் சிலவற்றை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நினைவூட்டுவது. அப்ப மறந்தால்தான் நினைவூட்ட வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. புரியுதா? அப்ப ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்றது, அதை கொண்டு நாம் வாழ்நாளெல்லாம் படிப்பினை பெற்றுக்கொண்டு அதை நினைவூட்டி கொண்டே இருக்க வேண்டும். அதற்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பது முக்கியமான நோக்கம். அடுத்து 4வதாக அல்லாஹு தஆலா புரிந்த அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்தும் விதமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக மகத்தான நற்பண்புகளை பேணி நடக்க வேண்டும், உயர்ந்த குணங்களை கடைபிடிக்க வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழிகாட்டுவது. இப்படி 4 விதமான அடிப்படையான தலைப்புகள், அதாவது மைய கருத்துகள். புரியுதா? இந்த சூறால நம்ம முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டியது, இன்ஷா அல்லாஹ் அது போக இந்த சூறாவுடைய ஒரு வசனத்திலிருந்தும் நம்ம படிக்க வேண்டிய படிப்பினைகள் என்ன என்பதை நம்ம இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பார்ப்போம். ஏறக்குறைய 21 படிப்பினை உங்களுக்கு நம்ம நேற்று எழுதி அனுப்பியிருக்கிறோம். இந்த 21 படிப்பினையும் எங்க இருக்கு? 21 இருக்கா? ஆமா, 21 படிப்பினையும் வெறும் வல்லுஹா வல்லைலி இதா சஜா வரைக்கும் உள்ளதுக்கு தான் இன்ஷா அல்லாஹ். அதுலேயும் இன்னும் சில இது இருக்குது. அப்படியே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். நம்முடைய மண்டையிலையும் போய் ஏறணும்ல, கல்விலையும் போய் தங்கணுமா இல்லையா? அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்போம், படித்ததை புரிவோம், புரிந்ததை பிறரோடு பகிர்வோம், நன்மைகளில் நம்மை முன்னேற்றி கொண்டே இருப்போம். அல்லாஹ் நமக்கு உதவி செய்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைரன் வ பாரக்கல்லாஹு ஃபீக்கும். ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்குறீங்களாமா? கேள்வி இருக்கா இல்லை தேவையில்லையா? ஒரு 10 நிமிஷம் எதுவும் கேள்வி இருந்தால் கேட்டுக்குங்க. நீங்கள்லாம் துவா செய்யுங்க. தமிழ் மக்களுக்கு படிக்கிறதுக்கு ஆர்வம் வர்றதுக்கு துவா செய்யுங்க. படிக்கிறதுக்கு ஒரு ஆர்வம். நாங்கள் சில கிதாபுகள்லாம் தங்கத்தை விட மதிப்புள்ள பெரிய முக்கியமான கிரந்தங்கள் எல்லாம் தமிழாக்கம் செஞ்சு எழுதி வச்சிருக்கிறோம்.
10 வருஷமாச்சு, இன்னும் ஒரு எடிஷன் கூட முடியல. அந்த அளவுக்கு மக்கள் வந்து கல்வியில் ஆர்வம் இல்லாதவங்களா இருக்கிறாங்க. என்ன செய்யறது? மக்கள் வாங்கி வாங்கி படிச்சாங்கன்னா அடுத்தடுத்த புத்தகங்களை நம்ம வெளியிடுறதுக்கு ஆர்வமாக இருக்கும். தமிழ் ரீடர்ஸ் வந்து உலகத்திலேயே ரொம்ப குறைவாக படிக்கக்கூடியவங்க. ஆங்கிலம், உருது மாதிரி படிப்பில் வந்து ரொம்ப அந்த அந்த புத்தகத்தை பார்த்து படிக்கிறது இல்லை. இந்த 21 படிப்பினைகளையும் நாளைக்கு நீங்கள் ஒரு தடவை வாசிச்சுட்டு வாங்க. இன்ஷா அல்லாஹ் மொத்தமாக அம்ம ஜூஸ் முடித்த உடனே உங்களுக்கு நம்ம ஒரு புக்காக ரெடி பண்ணி குறிப்பாக தப்சீர் வகுப்பில் கலந்துக்கிட்டவங்களுக்கு நம்ம இன்ஷா அல்லாஹ் தரோம். ஏற்கனவே அதாவது சூரா நபா நான் திரும்ப ரீதர்த்தீப் செஞ்சு அனுப்பியிருக்கேன். அதுவும் நீங்கள் இன்ஷா அல்லாஹ் வச்சு பார்த்துங்க. அம்மா, நாசியாத்து, அபஸ் அனுப்பியிருக்கிறேன். தக்பீர் இன்னைக்கு இன்ஷா அல்லாஹ் அனுப்புவேன். இப்போ உங்களுக்கு நடத்த அதை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இன்ஷா அல்லாஹ் நம்ம முன்கூட்டி அறிவிப்பு செஞ்சு ஒரு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையில் ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி ஒரு 2 hours மாதிரி வச்சு இன்ஷா அல்லாஹ் செய்வோம். சூரியன் உதயமாகிற வரைக்கும் தூங்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகு ஃபஜ்ர் தொழுதுட்டு சூரியன் உதிக்கிற வரைக்கும், உதிச்சு முடிகிற வரைக்கும் தூங்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது, ரொம்ப சரியானது. ஜஸ்ட்டு சூரியன் உதித்து விட்டால் அதற்கு பிறகு நீங்கள் தூங்க போகலாம். அது ரமதான் மாதத்துலேயும் சரி, எல்லா மாதத்துலேயும் சரி. நம்ம ரமதான்லேயும் நம்ம தப்பு எங்கே செய்கிறோம்னு சொன்னால், சஹர் செய்கிறோம், ஃபஜ்ரை சீக்கிரமாக எவ்வளோ சீக்கிரமாக சுருக்கமாக தொழ முடியுமோ தொழுதுட்டு சாப்பிட்டுட்டு புசுக்குன்னு விழுந்து படுத்துகிறோம். பார்த்தீங்களா? ஃபஜ்ரு சூரியன் உதயிக்கிறதுக்கு முன்னாடியே அங்கேருந்தே நம்முடைய சோம்பேறித்தனம் ஆரம்பிச்சிடுது. அங்கேருந்தே நம்ம உடம்பு வீணாக போயிடுது. அங்கேருந்தே நம்ம நோன்பு வீணாக போயிடுது. நம்முடைய நோன்புடைய மொத்த அமல்களும் வீணாக போயிடுது. புரியுதா? நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இப்படி ஒரு மைண்ட் செட் வச்சுட்டோம். சஹரு சாப்பிட்டோமா, சுபுக சீக்கிரமாக தொழுதோமா, இழுத்து போட்டு தூங்கணுமான்னு சொல்லிட்டு இதை நம்ம மாற்றினாலே நம்ம நோன்பு அர்த்தமுள்ள நோன்பு ஆகிடும். ஜஸாக்குமுல்லாஹு கைரன் வபாரக்கல்லாஹு ஃபீக்கும்.